பிதாவாகிய தேவனுக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாவதாக. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வருடாந்திர ஸ்லாக்கியம். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் எவரும் இந்த வருடாந்திர ஸ்லாக்கியத்தினை புறக்கணித்திட வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துகிறோம். இதை ஆசரிக்கும் விஷயத்தில் விசேஷித்த ஆசீர்வாதம் உள்ளது. நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களானால் போய் பிற்கப்பட்ட அப்பத்தில் பங்கெடுத்து உங்கள் நீதிமானாக்கப்படுதலை குறித்த புதிதான உணர்ந்து கொள்ளுதலையும், ஒரே அப்பத்தின் அவரது சபையின் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களென அவரோடு கூட பிற்கப்படுவதற்கான, அதாவது பலி செலுத்தப்படுவதற்கான உங்களது அர்ப்பணிப்பை குறித்த புதிதான உணர்ந்து கொள்ளுதலையும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அடுத்து, இந்த பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணுகையில் அது நம் சார்பிலான நமது கர்த்தருடைய பாடுகளையும் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்ததையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்பதை நினைவு கூறுங்கள். இன்னுமாக அது நாம் அவரோடு கூட ஆளுகைக்காக அவரோடு கூட பாடுபடுவதற்கான நமக்கான பெரிதான அழைப்பையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்பதையும் நினைவு கூறுங்கள். இதுவே நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்ற அவரது வார்த்தைகளுக்கான அர்த்தமாய் இருக்கின்றது. மேலும் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறது போல அது அவருடைய பாடுகளில் பங்கெடுத்தலை, அதாவது ஐக்கியம் கொள்ளுதலை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 16. ரீப்ரிண்ட் 4153. ஆமென்.